உங்களுக்கு யாராவது முடிந்தால் பிரபாகரன் பயங்கரவாதியா முடியும் என்ற கையை உயர்த்தி கூறுங்கள். நாமலை கைது செய்வது சிறந்தது. அவரை கைது செய்வதாக இருந்தால் நீங்கள் கத்த வேண்டாம். இந்த குழந்தைக்கு பால் போத்தலை வழங்குங்கள். குழந்தைகளே சற்று கத்தாமல் இருங்கள். நான் இதை கூறிக்கொள்கின்றேன். நான் ஜெனீவா சென்று எமது நாட்டிற்குள் எமது மக்களை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை நான் தெரிவிப்பேன். சுனில் வட்டகல அமைச்சர் அவர்களே, நான் சென்று வருகின்ற போது விமான நிலையத்தில் என்னை பிடித்துக் கொள்ள முடியும். எனக்கு வாக்களித்த மக்களுக்காகவே நான் முன்னிற்கிறேன். சிங்கள பிரபாகரன் என நினைத்தே இந்த அரசாங்கத்திற்கு வடக்கில் உள்ள தமிழர்கள் வாக்களித்தார்கள் எனவும், பிரபாகரன் பயங்கரவாதியா முடியுமென்றால் கையை உயர்த்தி கூறுங்கள் எனவும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த உரையை நான் சிங்களத்தில் ஆரம்பிக்கின்றேன். நான் தமிழ் அல்லவா, சிங்களத்தில் கதைத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. உங்களுக்கு யாராவது முடிந்தால் பிரபாகரன் பயங்கரவாதியா முடியும் என்ற கையை உயர்த்தி கூறுங்கள். ஒருவரும் கையை உயர்த்தவில்லை. நான் அந்த கதையை கூற வருகின்றேன். சற்று பொறுங்கள். இந்த கதையை நான் தெரிவிப்பது, நான் கையை தூக்குகின்றேன். ரோஹண விஜயவீர பயங்கரவாதி அல்ல என்பதை எனக்கு தெரிவிக்க முடியும். காரணம், வடக்கில் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது சிங்கள பிரபாகரன் என்பதாக நீங்கள் நினைத்து தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். இளங்குமரன், அப்படி ஒவ்வொரு சந்திரசேகரன் ஒருவரையும் மக்கள் அறியவில்லை. நாங்கள் நம்பினோம். நான் யாரோடனும் சண்டை பிடிக்க தயாரில்லை. எந்தவித கேள்விகளை எழுப்ப விரும்பவில்லை. தனிப்பட்ட முறையில் நான் கோபமில்லை. நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது எம்மை போன்று 1988 நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்க்காக, அரசாங்கத்தின் மோசமான செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்று வடக்கில் உள்ள மக்கள் நம்பினார்கள். நீங்களும் எம்மை போன்றவர்கள் என்று. ஆனால் என நான் கவலைப்படுகின்றேன். இன்று இந்த பாராளுமன்றத்தில் 159 பேர் இன்று இல்லை, 159 பேர் சிங்களவர்கள் இருக்கின்றார்கள். நான் தமிழ், எனது தந்தை தமிழ், பேசியது தமிழ், நான் பிறந்தது தமிழ் பிரதேசத்தில். நீங்கள் அம்மா என்றீர்கள், இன்று தனி சிங்களத்தில் கதைக்கின்றீர்கள். எமக்காக இருந்த பிரபாகரனுக்கு இன்று 159 பேர் இருக்கிறீர்கள், அரசாங்கமும் இருக்கிறது. என்றாலும் நான் ஒரு நாளேனும் எனது கடவுள் இல்லை என்று நான் குறிப்பிட்டேனா? ஒரு நாளாவது நான் குறிப்பிட்டேனா? இன்று வரையில் 35 வருடங்களின் பின்னர் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் நபர் வந்து குறிப்பிடுவார் என்றால் தமக்காக கொலை செய்தவரை தனது கடவுள் என்று, இதை நான் சிங்களத்தை குறிப்பிடுகின்றேன். உங்களது ரோஹண விஜய வீரத்தை நாங்கள் கடவுளாக கொள்கிறோம். ஒரு நாள் லேனும் தன்னை பற்றி சிந்திக்காமல் தனது ஒரு உறவினர் என்ற வகையில் அவர் மரணித்த பாராளுமன்றத்துக்கு 4 உறுப்பினர்களை வழங்கினார். தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களது உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற வேலைகளை இதனை நான் சமர்ப்பிக்கின்றேன். வேண்டுமென்றால் கடற்றொழில் அமைச்சர் ஒரு வீடியோவில் அவர் இதில் இந்த கடலில் செய்கின்ற விடயங்களை, இந்த வீடியோவை இங்கு எனக்கு ஒளிப்பதிவு செய்ய முடியும். ஊழல் மோசடி என்பதாக இதில் விடயங்கள் இருக்கின்றன. நான் வடக்கில் ஊழல் மோசடி இருப்பதாக நான் குறிப்பிட்டபடியால் இன்று வடக்கு கிழக்கில் ஊழல் மோசடி விடயங்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நீங்கள் ரணிலை பிடித்தீர்கள். ரணிலை நீங்கள் பிடித்தால் பிரபாகரன் எனது கடவுள் என்று குறிப்பிடுவதற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொருவரையும் நேபாள் போன்று பாராளுமன்றத்தை கொளுத்துவது போன்று நானும் ஒருபோதும் உங்களோடு உடன்படுவதில்லை. உங்களது நால்வர் வந்து குறிப்பிட்டார்கள், இந்த பாராளுமன்றத்தை தீயிட்டு கொளுத்துமாறு. பாராளுமன்றம் வழங்கிய வாகனத்தில் தான் நீங்கள் செல்கிறீர்கள். பாராளுமன்ற சம்பளத்தை பெற்றுத்தான் இன்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். இந்த பாராளுமன்ற சம்பளத்தை பெற்றுத்தான் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். ஒரு உறுப்பினரேனும் எழுந்து சொல்லுங்கள், ராமநாதன் அர்ச்சுனர் ஒரு குற்றவாளி, ஊழல் மோசடியை செய்திருக்கிறார், பண மோசடியை செய்திருக்கிறார். புலி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். காரணம், நான் பிரபாகரன் பற்றி பேசினேன். வெட்கப்பட வேண்டும். உங்களுக்காக வேண்டி நீங்கள் இன்று கலிசான் அணிந்து கொண்டு, ஷர்ட் அணிந்து கொண்டு, டை அணிந்து கொண்டு இங்கு இருக்கின்றீர்கள் என்றால் ஒரு பெரியேனும் அந்த யுத்தம் உங்களது தலைவர்கள் தான் உங்களை பாதுகாத்தார்கள். அன்று நீங்கள் கட்டிலுக்கு கீழால் இருந்தீர்கள். உங்களது உறுப்பினர்கள் அனைவரும் கட்டிலுக்கு கீழால் ஒளிந்திருந்தார்கள். அவர்களை காப்பாற்றியது யார்? உங்களது
இராணுவ வீரர்கள், அவர்களுக்கு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்தீர்கள், அவர்களது பாராளுமன்ற உறுப்புரிமைகளை நீக்குகிறீர்கள், தற்பொழுது குடுநாமல் என்கிறீர்கள். இன்று வரையில் நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றேன், ஊழல் மோசடி என்பதா அங்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் எனக்கு 25 வழக்குகளை போட்டார்கள். நான் யாருக்கும் ஏசவும் இல்லை. நான் ஒரு வைத்தியர், பிறந்த நாள் தொடக்கம் எனக்கு இன்று வரையில் ஒரு வழக்கும் இருக்கவில்லை. இந்த பாராளுமன்றம் வந்ததன் பின்னர் 25 வழக்குகள் உங்களது போலீசார் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வெட்கப்பட வேண்டும். ஜனவரி மாதம் போட்ட ஒரு வழக்கு 9 மாதங்களின் பின்னர் அறிக்கையில் யாருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டிருக்கிறது பெயர் இல்லை. நீதவான் ஜெஃப்னா ஓஐசியிடம் கேட்கிறார், யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக. என்னிடம் வந்து கூறுகிறார்கள், டாக்டர் சுனில் வட்டகல உறுப்பினர் அவர்களின் ஆட்கள் கதைத்து கூறினார்கள் இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று. நான் மிகவும் மோசமான வேலையை செய்திருக்கிறீர்கள். நான் சிக்னல் லைட் போட்டு சென்றதாக எனக்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்து கைது செய்தீர்கள். பாருங்கள், வசந்த சமரசிங்க எப்பொழுதும் குளிக்க செல்கிறார் தானே அனுராதபுரத்திற்கு, அவருக்கு பின்னால் இருக்கிறார். நான் அவரது பெயரை நான் குறிப்பிட மாட்டேன். பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். இதுவரையில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்தீர்களா? நான் வெட்கப்படுகின்றேன். இது போன்றது ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற போது நீங்கள் உங்களை காப்பாற்றியவர்களுக்கு தான் அடிக்கிறீர்கள். இன்று வரையில் நான் மாத்திரம், நான் ஒரு ஏனையவர்களும் அதற்கு ஒத்துதுகிறார்கள். நான் நிச்சயமாக நான் முன்னிற்கிறேன். நீங்கள் கொலை செய்தாலும் நான் இன்னும் குறிப்பிடுகின்றேன், இந்த நாட்டில் 225 லட்சம் பேர் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். நான் இதனை இங்கு கூறி வெளியில் செல்கின்ற போது நான் பயப்பட மாட்டேன். நான் உண்மையைத்தான் கூறுகின்றேன். சிங்கள மக்களுக்காக நான் அவர்களுக்கு முன்னிற்கிறேன். அவர்களுக்கு நான் கௌரவம் அளிக்கின்றேன். அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள், அவர்களை காட்டிக் கொடுத்தீர்கள். இறுதியாக நாமளை கைது செய்வது சிறந்தது. அவரை கைது செய்வதாக இருந்தால் நீங்கள் கத்த வேண்டாம். இந்த குழந்தைக்கு பால் போத்தலை வழங்குங்கள். தடங்கள் ஏற்படுத்த வேண்டாம். இது போன்ற குழந்தைகள் தான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில் இங்கு இருக்கின்ற சகோதரர்களை நான் தனிப்பட்ட முறையில் அறிகிறேன். உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நன்றி. நான் இவர்களை அறிகின்றேன். இன்று ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மைதானம் ஒன்றை வழங்குவதற்கு நாங்கள் மைதானத்தை கோரினோம். அதனை நாங்கள் சற்று பொறுங்கள், நான் குறிப்பிடும் வரை நீங்கள் மனைவிக்கு ஏசுவது போல நீங்கள் எனக்கு இங்கு ஏச வேண்டாம். மனைவிக்கு ஏசுவதற்கு போல் இங்கு செயற்பட வேண்டாம். நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை கோரினோமா? ஒரு வசனத்தை, தேசிய பிரச்சனையை முடிவுறுத்துவதாக ஒரு வசனம் ஏனும் குறிப்பிட்டிருக்கிறீர்களா? நான் ஜெனீவா செல்கிறேன். எனக்கு ஏற்பட்ட விடயங்களை நான் வாக்குமூலம் தருமாறு கோரியிருக்கிறார்கள். நான் வழங்குவேன். குழந்தை கத்த வேண்டாம். நாங்கள் போகின்ற போது செய்து கொள்வோம். இரண்டாவது, நான் போய் எமது மக்களுக்காக வேண்டி ஜெனீவாவில் நான் முன்னிற்பேன். நான் வருகின்ற போது என்னை கைது செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். உங்களை போன்று சட்டத்தை கொண்டு வந்து உங்களை காப்பாற்றியவர்களை நான் குழி தோண்டி புதைக்க பார்ப்பதில்லை. இன்று வரையில் சண்டை பிடிக்கிறேன். நீங்கள் பிரபாகரன் குண்டு வைத்தான் என்று நான் அதனை ஏற்றுக்கொள்வேன். அது பிழை என்றால் நான் மன்னிப்பு கோருவேன். நீங்கள் ஒருவரேனும் எழுந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ரோஹண விஜயவீர செய்தவை அனைத்தும் சரியானவை என்று கூறுங்கள் பார்ப்போம். இன்று அதில் யார் சந்தோஷம் அடைகிறார்கள்? கேப் கொண்டு வருவதாக கூறினார்கள். தற்பொழுது சில குழந்தைகள் இங்கு கத்துகிறார்கள். பெயர் குறிப்பிட முடியும். இதனை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதையுங்கள், எமக்கும் ஒரு கேப் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார்கள். நான் கேப்புக்காக வேண்டி பாராளுமன்றம் வரவில்லை, பாதுகாப்பையும் கோரவில்லை. உண்மையில் எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுவது மக்களது பின்பக்கத்தில் பின்வரிசையில் இருக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் அருகில் செல்லும் போது பயப்படுகிறார்கள். நான் இதை கூறிக்கொள்கின்றேன். நான் ஜெனீவா சென்று எமது நாட்டிற்குள் எமது மக்களை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை நான் தெரிவிப்பேன். சுனில் வட்டகல அமைச்சர் அவர்களே, நான் சென்று வருகின்ற போது விமான நிலையத்தில் என்னை பிடித்துக் கொள்ள முடியும்.
எனக்கு வாக்களித்த மக்களுக்காகவே நான் முன்னிற்கிறேன். 10 செகண்ட்களை தாருங்கள், நான் முடித்துக் கொள்வேன். சிங்களவர்களுக்கு நான் இரக்கம், நான் அவர்களுக்கு அன்பு செலுத்துகின்றேன். நான் பணியாற்றிய வைத்தியசாலைகளுக்கு சென்று பாருங்கள், என்னை செல்ல வேண்டாம் என்று எமது பணியாற்ற தொகுதியினர் எம்மிடம் கோரிக்கை விடுத்தார். பேராதனையில் பணியாற்றினேன், கொழும்பில் பணியாற்றினேன். இன்று வரையில் குழந்தைகளே சற்று கத்தாமல் இருங்கள். நான் ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதாவது ஒரு நாளில் நான் சிங்கள பிரதேசங்களில் தேர்தலில் நிற்பேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.